வந்து ஆராதிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியாக அருமையான அம்மாவுடைய மகளுக்கு அந்த ஏற்ற நேரத்தில் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல செய்திகளை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். எல்லாருமே நம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க. எங்களை தாழ்த்துமுடைய கரங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் ஒருமித்து தேவனை துதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுக்க கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. சரி, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. கைப்பிடிச்சு கேளுங்க. கையை பிடிச்சு வெக்கப்படாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு உங்களோடு கூட ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னெல்லாம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. ரொம்ப சிம்பிள், அப்படிதானே? இப்ப எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அது அப்படியே சொல்லுங்க பாப்போம். ஆயிக்கும் கேள்விப்பட்ட போது. நீங்க சொல்லலாம், வாசிக்கிறீங்க. சரி, அப்படி வாசிக்காது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. இவங்க ரெண்டு காரியத்தை கேள்விப்படுறாங்க. ரெண்டு பட்டணத்துல நடந்த சம்பவம் அல்லது யோசுவா ரெண்டு பட்டணத்துக்கு செய்த காரியத்தை கேள்விப்படுகிறார்கள். எந்த பட்டணத்துக்கெல்லாம்? எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்த காரியத்தை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். யோசுவா என்ன செய்தார்? எரிகோவை தகர்த்தார். ஆயி பட்டணத்தை முறியடித்து அதை ஜெயித்தார்கள். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நான் ரொம்ப சிம்பிளா பேசுறேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி மெதுவா நீங்க கவனிப்பீங்களா? பின்னாடி இருக்கிற சகோதரிகள் சகோதரர் எல்லாம் கவனிங்க. சரி, அப்போ ரெண்டு பட்டணத்துக்கு யோசுவா செய்ததை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். யோசுவா என்ன செய்தார்? ஆயியை முறியடிக்கிறார். ஆயி பட்டணத்திலே நிறைய ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை முறியடித்தார். அந்த பட்டணத்தை அழித்தார். எரிகோன்னு சொல்ற பட்டணத்தையும் அவர் அழித்தார். இந்த எரிகோவின் பட்டணத்து ஜனங்களால யோசுவாவை ஜெயிக்க முடியல. ஆயி பட்டணத்தில் இருந்த ஜனங்களாலையும் யோசுவாவை ஜெயிக்க முடியல. யோசுவா யாரு? தேவனுடைய மனிதன். ஆமென். சுருக்கமா சொன்னா எப்படி சொல்லலாம்? தேவனுடைய மனிதன். ஒரு தேவனுடைய மனிதனை இந்த உலகத்தில் இருக்கிறதான அல்லது ஒரு வல்லமை ஜெயிக்க தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எரிகோ என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் அடைக்கப்பட்ட அனுபவம். சொல்லுங்க. எரிகோ சுற்றிலும் மதில் இருந்தது, அது அடைக்கப்பட்டிருந்தது. அப்படி நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். எப்படி இருக்கு எரிகோ? எப்படி இருந்ததா? முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இல்லை, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும் போது எரிகோ எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. உள்ளே வர முடியாது, வெளியே வர முடியாது. ஆனா உள்ளே வர முடியாத இடத்தையும் வெளியில வர முடியாத அடைக்கப்பட்ட இடத்தையும் திறக்க தேவனாலே முடியும், யோசுவாவாலே முடியும். ஒரு அழில சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த எரிகோ மாறிப்பட்ட தடைகள் ஒருவேளை இருக்கலாம்.
உள்ளேயும் போக முடியல, வெளியிலயும் வர முடியல, அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறபடினால எரிகோவை நீங்கள் உடைக்க முடியும், எரிகோவினுடைய கோட்டையை தகர்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. யோசுவாவுக்கு கொடுத்தார், யோசுவாவோடு இருந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தா உங்களுக்கும் உங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவர் தருவார், எனக்கு தருவார். அவன் நம்பிக்கை இருந்தா அப்படி சொல்லுங்க, எனக்கு தருவார். அடைக்கப்பட்ட வாசலை நான் ஜெயிப்பேன், அடைக்கப்பட்ட வாசல்களை நான் உடைப்பேன். கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்னாடி அடைக்கப்பட்டதெல்லாம் உடையும். ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. தானாக வாசல் திறக்கப்படுது. திறந்துதா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ திறக்கிற தேவன், அடைக்கப்பட்டவர்களை திறக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாராளின் கர்ப்பத்தை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தேடணும், அப்படி தேடி பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார், அடைத்தார். அடைத்தது அவர்தான், திறந்தது அவர்தான். அவர் திறக்கிறார். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். ஒரு அழில சொல்லுவோமா? அப்ப நினைக்கும் போது ஒரு அற்புதம் திறக்கப்படுகிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது. இது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளே கர்த்தர் திறக்கிற ஒரு அனுபவத்தை தருகிறார். எவர் பூட்டினாலும் சரி, எந்த மனுஷன் பூட்டினாலும் திறக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஏசாயா 22:22 படிச்சீங்க அப்படின்னா, படிச்சு பாருங்க. ஏசாயா 22:22. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஏசாயா 22 என்ன வசனம் இருக்கு? திறவுகளை அவர் கையில் கொடுப்பேன். அதான் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், பூட்டுவான். ஒரு அழில சொல்லுங்க, தாவீது திறவுகளை அவன் கையில கொடுப்பேன், அதிகாரத்தை கொடுப்பேன். ஒரு அழில சொல்லுங்க மகளா. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது தாவீது அங்க இருந்தாரா? என்னுடைய கொஸ்டின். யாரெல்லாம் பதில் சொல்லுவீங்க? இருந்தாரா? ஏன் இல்ல? தாவீது முன்னாடி வாழ்ந்தவர். ஏசாயா அதுக்கு பின்னாடி வந்தவர். தாவீதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 300 வருடத்துக்கு பின்னாடி வந்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாவீது திறவுகளை நான் கொடுப்பேன், அவன் திறப்பான், ஒருவரும் பூட்ட முடியாது. அவன் அடைப்பான், ஒருவரும் திறக்க முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் அடைக்கக்கூடாதபடி என்ன செய்கிறவர்? திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அதே மாதிரி அதே மாற்றி அதை வாசிக்கிறீங்க. எல்லாரும் கவனிங்க. ஒருவரும் திறப்பான், திறக்கக்கூடாதபடிக்கு அவன் அடைப்பான். அவன் அடைத்தா ஒருத்தரும் திறக்க முடியாது. அதனால நம்ம பாடுவோம், அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. அல்லேலூயா. அவர் பூட்டினால் ஒருத்தரை திறக்க முடியாது அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த அதிகாரத்தை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் அங்க போனாரு. எல்லாரும் எரிகோ பயங்கரமான பட்டணம், கவனிங்க. அதை யாரும் திறக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. இவங்க தோத்திரம் பண்ணி அதை உடைச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அணுகுண்டு போட்டு உடைக்கல. எப்படி உடைச்சாங்க? தோத்திரம் பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, தோத்திரம் பண்ணுனா உடையும். உடையும். எது உடையும்? கதவு எல்லாம் உடையும். ஆமென். தோத்திரம் பண்ணு உபத்திரவம் போச்சுன்னு ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு தெரியுமா? தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? தோத்திரத்துக்கு பதிலாக என்ன செய்வோம்? முறுமுறுக்கிறது. அப்படிதானே? தோத்திரம் பண்ணாம முறுமுறுத்து நம்மளே வாங்கி வச்சுட்டு தலைக்கு மேல வாங்கி வச்சுட்டு இருப்போம். நான் சொல்றது விலகி இருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. துதித்தா கட்டுகள் உடையும். தேவனை ஆராதிக்க வந்த பிள்ளைகள் துதித்தாதான் கட்டுகள் உடையும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கும்போது துதிக்கணும். சும்மா யார்கிட்டயாவது போய் எதையாவது ஊருக்கு வம்பெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எங்கேயாவது நேரம் போகாது. யார்கிட்டயாவது போய் எவன் வீட்டுக்கு எதையாவது பேசி எவன் வீட்டில் உள்ள பிரச்சனையை இங்கே இழுத்து விட்டு வந்துடுது. ஆமென் சொல்லுங்க.
உங்க மேல அன்புனாலதான் சொல்லுது. நீங்க அப்படி செய்யக்கூடாது, நானும் அப்படி செய்யக்கூடாது. அப்படிதானே? நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம என்ன செய்யணும்? நேரம் கிடைச்சா கொஞ்சம் தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆவியில மகிழுங்க, கதவை போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் வெளியில போட்டோம். குடும்பத்தில் இருக்கிறதான சாத்தான் அடைத்த, மனிதன் அடைத்த போராட்டம், எல்லா பிரச்சனை, பிசாசு அடைத்த எல்லா வல்லமைகளும் திறக்கட்டும். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு காரியம் சிம்பிளா வாரேன், கவனிக்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் எரிகோ. இந்த எரிகோவை அவன் படைத்தான், செய்தான். இதை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆயிக்கு அதுதான். ஆயி எப்படிப்பட்டது அப்படின்னா, சின்ன பட்டணம், ஆனால் தோற்கடித்துட்டு, முதல்ல போன உடனே தோற்கடிச்சுட்டு. எல்லாரும் சொன்னாங்க கொஞ்சம் பேருக்கு ஒரு 3000 பேர் போதும், நம்ம போவோம், ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா அங்க போன பிறகு என்ன நடந்தது? ஏன்? அங்க ஏற்கனவே ஆகான் என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய அவன் அங்கிருந்து எரிகோவில சபிக்கப்பட்டதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வஞ்சித்து வச்சுட்டான். இப்பதான் வசனத்தையாக்க ஆண்டவர் தராரு. உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா என்ன பண்ண சொல்லான்னு நம்ம மனசுல நினைச்சாலும் ஆண்டவர் தராரு, சொல்லாம இருக்க முடியாது. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, கொஞ்சம் கூர்மையா பாருங்க. என்ன தெரியுதா நான் இங்க நிக்கிறது எல்லாருக்கும்? சரி, அப்ப நீங்க கூர்மையா பார்க்காண்டா சந்தோஷமா பாருங்க, சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியா இருக்கு. இங்க சொல் ஆகான் சாபத்திட்டானதிலே கொஞ்சத்தை எடுத்து வஞ்சிச்சு வச்சுட்டான். இப்ப பாருங்க, நீங்க கவனிக்கணும். தோல்விக்கு மேல தோல்வி, தோல்விக்கு மேல தோல்வி. எது என்ன தோல்வி? 3000 பேரை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சா அவன் வடபடன் வந்து எல்லாரையும் வெட்டிட்டான். இவன் ஓடுறான். ஏய், நம்ம எரிகோவை ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், பெரிய பட்டணத்தை. ஆயியை கண்டா நம்ம பயந்து ஓடக்கூடிய நிலைமை. என்னடா இது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா தரையில விழுந்து கிடக்கிறார். நீங்க வீட்டுல போய் படிங்க. இந்த வீட்டுல போயிட்டாலே சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்லை இங்க சாப்பிட்டுட்டு போவீங்களா? சாப்பிட்டு போய் அப்ப வீட்டுல போய் தூக்கத்தான். சாப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் வாசித்துட்டு தூங்குங்க. இந்த அதிகாரத்தை வாசித்துட்டு தூங்க. 6, 7, 8. நான் இப்போ 9 பேசி 10ல கொஞ்சம் பேசுறேன். ஆமென். எவ்வளவு முடியுமோ தெரியல, சரி கொஞ்சமா முடிக்க முயற்சி பண்றேன். அதான் வேகமா வரேன். இப்போ இங்க ஆயில தோத்து போறாங்க. நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்கிடுவீங்களா? நம்ம நிறைய நேரத்தில் தோக்குறதுக்கு காரணம் நம்ம தான். அப்படின்னா அங்கிருந்து நீங்க வஞ்சித்து எடுக்கக்கூடாது. அனனியா சப்பீரால், நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க, வாசிக்காட்ட சொல்லுங்க. அப்போஸ்தலர் என்ன இருக்கு? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? நீ சொல்லுவியா? சொல்லு. ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்புராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நல்லா? அல்லேலூயா. பாருங்க, வஞ்சித்து எடுத்தான். என்ன நடந்தது பாருங்க. இன்னைக்கு பேதுரு மேல இருந்த அந்த அபிஷேகம், தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தினால, என்ன நீ பொய் சொல்ற, பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொல்ல துணிந்தியா அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஆண்டவர் அடிச்சுட்டாரு. அப்படிதானே? உடனே செத்து போயிடான், செத்து போயிட்டான். மனைவிக்கு பைபிள் சொல்லப்பட்டது, மனைவி நடந்தது தெரியாம அவ 3 மணி நேரம் கழிச்சு தானே வந்தா. ஒரு அடக்கம் எல்லாம் முடிஞ்சாச்சு. செத்ததும் தெரியாது, புருஷன் செத்ததும் தெரியாது, அடக்கம் பண்ணதும் தெரியாது. அவ வாரா. அவ வந்து என்ன சொல்றா பேதுருட்ட? பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுதானா வித்திய, எனக்கு சொல்லு என்றான். ஆம் 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 ஆம். முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா, 2 பேரும் சேர்ந்து வந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? ஒருத்தர் செத்த உடனே ஒருத்தையாவது இருந்துச்சுப்பா, மாறி இருப்பான். மாறின உடனே பேதுரு என்ன பண்ணுவாரு? இவா காலில் விழுந்து ஐயா உதவி செய்யணும் அவனை எழுப்பி விட்டுருப்பான். உங்களுக்கு விளங்கல போல இருக்கு. விளங்காட்ட விளங்கவே வைக்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? விளங்குதா விளங்கலையா? அல்ல புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எப்படி 2 பேரும் சேர்ந்து வந்திருந்தா கூட நடந்தது சம்பவத்தை பார்த்த உடனே இவன் என்ன செஞ்சிருப்பா? இல்ல 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 இல்ல
தெரியாம போய் சொல்லிட்டோம் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி விழுந்து என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துக்கிற அற்புதம் நடக்குமா நடக்காதா? கட்டாயம் தேவன் இறங்குவார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கொல்லுறவர் உயிர்ப்பிக்க மாட்டாரா? அவர் கொல்லுகிறவர் அல்லன்னு பைபிள் சொல்லுது, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறவர், அவர் நல்ல வாழ வைக்கிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த தெய்வம் எவ்வளவு நல்ல. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறோம். அதான் நம்ம செய்யற ஏமாத்து. விளங்குச்சோ இல்லையோ? அல்லேலூயா. மனப்பூர்வம். ஏமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என் காலண்டர் நீங்க வந்து பாருங்க. இன்னைக்கு வீட்டில் திறந்துதான் கிடைக்கும். பையன் வந்து சொல்லுவான், எங்க தாத்தாட்ட போய் கேட்டா வர்றாரு, எங்க அப்பாட்ட தாத்தாட்ட போய் எங்க அப்பா எல்லாம் அதுல எழுதுறாங்க, காலாண்டர்ல நீங்க எழுத மாட்டீங்களா அப்படின்னு கேட்க. அப்படின்னா நான் என்ன செய்வேன், எனக்கு கத்த தரதான் அதை காலாண்டர்ல எழுதிடுவேன். எழுதுனாதானே நமக்கு மறக்காது. அதை மாசம் முடியும் போது கணக்கு பார்த்து அதுல ஒரு பகுதியை கத்தருக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் என்ன நடத்துவாரான்ற. அடுத்து நானும் கற்றுக்கொண்டதான அடுத்தவங்களுக்கு பிரசவம் பண்ண முடியும். எனக்கு ஆரம்பத்துலாம் 300 ரூபா வந்த நாட்கள் உண்டு. அதுல 30 ரூபா கொடுப்பேன். அதுக்கு ஆண்டவர் வந்து 1 லட்சம் தந்த மாதமும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நான் எல்லாரும் வெளியில கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிடையாது, ஒண்ணு கிடையாது, கூமுட்டை. ஆனா கர்த்தர் தருவார். ஒரு அழில சொல்லுங்க. 2 லட்சம் தந்தாலும் என்ன, ஒரு மாசம் 3.25 லட்சம் ரூபா தந்தார் ஆண்டவர். நம்புவீங்களா? உண்மையா தான் சொல்றேன். ஒரு மாசம் 3.25 லட்சம் ரூபா தந்தார். நம்புவீங்களா? ஊழியக்கார பயிர்களுக்கு இதான பிழைப்பு. அது நீங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு பயம் இல்லை. என்னை அழைத்தவர் நடத்துவார். நான் 3.25 லட்சத்துக்காக ஆண்டவரை தேடி வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் தந்தாலும் தராட்டாலும் அவரை நான் விட மாட்டேன், அவரும் என்ன விட மாட்டேன். நான் பணத்துக்கு வாழுகிறவன் அல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அவரு தேடுறதுனால என் பிள்ளைக்கு தேவைன்னு அவர் தாராரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஏன்னா அவருக்கு தெரியும் எழுதி கரெக்டா மரத்தோடு காலாண்டர். என் மனைவி என்ன செய்வா, எழுதிட்டீங்களான்னு கேட்பா. அதுல எழுதுனீங்களா, அதுல அந்த 10 ரூபாய்க்கு எழுதுனீங்களா, அது 100 ரூபாய்க்கு எழுதுனீங்களான்னு கேட்பா. அப்படி இருக்கணும். இவன் என்ன பண்ணா, அனைத்து தப்புறாலும் உங்களுக்கு விளங்குதா? அப்போ வசனம் இதுதான் நமக்கு தேவன் தர தீர்க்க தரிசனம். இதை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா யாராவது? ஐயா தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன். நான் வந்து ஆண்டோட கிருபையினால நிறைய தீர்க்க தரிசனம் சொன்னேன். அப்ப நோட்டீஸ்ல என் பேரு தீர்க்க தரிசனம் வரப்பெற்ற ஊழியர்னு போட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ஆண்டோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வாரி வர எனக்கு வேண்டாப்பான்னு ஜெபம் பண்ணேன். நீங்க நம்புனா நமக்கு ஏசப்பாட கேளுங்க. ஏன்னா கூட்டத்துக்கு போய் கன்வென்ஷனுக்கு போயாச்சுன்னா ஆவியானவர் சொல்லுவாரு, இப்போ ஒருத்தர் எழுப்பி விட்டு நீங்க எதை செஞ்சீங்க, அவங்களுக்கு பயங்கரம் பாஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு அப்படி நம்ம கத்தர் சொன்னோம்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப கத்தரை நம்புறாங்களோ இல்லையோ, என் மேல ரொம்ப நம்பிக்கை. எப்படி கத்தரை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை நேசிப்பாங்க. நான் சொல்றது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால நான் ஆண்டோட ஜெபம் பண்ணேன். மனசு ரொம்ப துக்கம். ஏன்னா ஒரு ஊழியனை அல்ல பின்பற்றுவது, கர்த்தரை பின்பற்ற வேண்டும். விளங்குதா விளங்கலையா? நமக்காக ஜீவனை கொடுத்தது கர்த்தர், ஊழியக்காரர் அல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தை எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு நமக்கு தேவையானது ஆண்டவர் தாரான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எங்களுக்கு தேவையான செய்திய ஆண்டவர் தாரான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலியாவும் சொல்லுங்க. அப்படி இந்த வசனத்தை கேட்டாச்சு உடனே இன்னைக்கு நம்ம திருந்தினா போதும். இந்த வசனத்தை கீழ்படிக்க அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லுவார் ஆண்டவர். நீ இனி தோக்க மாட்ட மகனே, இனி நீ ஜெயிப்ப, தோல்வி இல்லை நீ உனக்கு, நீ என் வசனத்துக்கு நடுங்கினபடியால். அப்படி நிறைய வசனம் இருக்கு. ஆண்டவர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு வாசிங்க. ஆதியாகமம் 22:12 வாசிங்க. சீக்கிரம் நேராமா. கை போடாதே, ஒன்று செய்யாதே, புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
அது அடுத்து நிறைய இருக்கு. அது ஒரு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லுவாரு. நீ இதெல்லாம் செய்தபடினால் நான் உனக்கு இப்படி செய்வேன், சந்ததி இப்படி ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களை போல பெருக்க பண்ணுவேன் சொல்றாரா? அப்படி நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறான். அப்ப பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, தயவு செய்து அன்பா பாருங்க, பாசத்தோட உங்களுக்கு சொல்றேன். தசபாகம்னு சொல்ற ஒன்று, ஆண்டவர் நம்மகிட்ட பிச்சை எடுக்கிறான்னு நினைக்காதுங்க. ஆண்டவர் பிச்சைக்காரர் கிடையாது. அவர் வானத்தை பூமியை படைத்தவர். வசனம் சொல்லுது, நாம அவருக்கு பயப்படுறோமா இல்லையா? இப்ப கூட ஆபிரகாம ஆண்டவர் இப்ப ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்றாரு. பலி செலுத்துன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல கை போடாதேங்கிறாரு. ஏன்? நீ செய்றியா செய்ய மாட்டியா? நான் டெஸ்ட் பண்ணணும். உன் மனசு எப்படி இருக்கு? இப்ப பாருங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை. எல்லாரும் கவனிங்க, 5 லட்சம் ரூபாய் எப்படியாவது கடன் வாங்கி கட்டிடுவோம்ல, அப்படிதானே? ஆனா ஆண்டவருக்கு 10,000 ரூபாய் தாரதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துல கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கணும்னா நமக்கு என்ன வருது? 1000 ரூபாய் கொடுக்கணுமாகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வஞ்சித்து எடுத்த இல்ல, அதான் உன்னை நான் தோல்வி அடைய பண்ணிட்டே வாரேன், உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க, நீ என்னையே ஏமாற்றுறியா? நீ என்னையே ஏமாற்றுறியா? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை நம்ம ஏமாற்றக்கூடாது. தேவனை ஏமாற்ற நம்மளால முடியாது. தேவனுக்கு உண்மை, பைபிள் சொல்றது, உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவன் மேல் தேவன் உத்தமனாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உன் பிசினஸ்ல கர்த்தர் துணையாயிருப்பார். உன் வியாபாரத்துல கர்த்தர் துணையாயிருப்பார். உன் விவசாயத்துல கர்த்தர் துணையாயிருப்பார். உன் வேலையில கர்த்தர் துணையாயிருப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாயிருப்பார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாட்சி சொல்லணுமா? எத்தனையோ சொல்லலாம். சுனாமியில ஒரு வண்டி தூத்துக்குடியில தான் நினைக்கிறேன், தூத்துக்குடி ராமேஸ்வரமா உள்ள ஒரு அலை வந்தது. அந்த அம்மா பெட்டி கடை போட்டுருக்கு. அந்த அம்மா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை, நல்ல விசுவாசி, பாவம். எல்லாரும் பரியாசம் பண்ணாலும் ஆளை அந்த பெந்தைகோஸ்காரி வண்டியும் இழுத்துட்டு போயிட்டுடா அப்படின்னு பரியாசம் பண்ணான். வண்டி போயிட்டு ஒரு அலை இழுத்துட்டு போச்சு. அடுத்த அலை அதை மட்டும் கொண்டு போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, எப்படி ஒரு ஆளை இழுத்துட்டு போச்சுல, அடுத்த ஆளுல இதை கொண்டு இங்க போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு. யாருடைய பவர்? ஒரு ஆமேன்னு இல்லைங்களே. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது இல்லை? அது போதும். அங்கே கொண்டு போறதுக்கு ஒரு ஆளை, திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை. நீங்க பைபிளை படிங்க. ஒரு காற்று, ஒரு காற்று. ஆமென். ஒரு காற்று அவருக்கு போதும். உங்களை ஆசீர்வதிக்க ஒரு காற்று போதும். அப்படியே பாருங்க, கீழ் காற்றை அனுப்புறாரு. அப்படியே செவந்த சமுத்திரம் கலந்துட்டு. ஒரு அலையில சொல்லுங்க, நான் சொல்றது பொய்யா உண்மையா? யாத்திராகமம் 12:14 நினைக்கிறேன். அங்க படிச்சு பார்த்தா தெரியும். கீழ்காட்டி அனுப்பினார். மோசே சமுத்திரத்தின் மேல் தன் கோலை நீட்டினார். கர்த்தர் கீழ்காட்டி அனுப்பினார். வேணா படிக்க, இல்லைன்னா விட்டுருவோம். வேணுமா வேண்டாமா? நேரம் ஆகுது. எங்க முடிக்க போறோம்? முடிக்க முடியாது போலதான் இருக்கு. சரி, கொண்டு யாத்திராகமம் 14:12 படிங்க. தானே? என்றான். 14 அடுத்த வசனம். நீட்டினான். அதுக்கு அடுத்த வசனமாமா 14 வசனமா 21. சாரி வீசினான். முழுவதும் பலத்த கீழ்காட்டை வீச பண்ணி ஒதுக்குபடி செய்தார். ஒரு அப்படியே சொல்லுங்க. அவ்வளவுதான். அவர் ஒரு காற்று அனுப்புனா சமுத்திரமே ஒதுக்கிறோம். அவர்களுடைய கையில எல்லாம் இருக்கு பவர். அதனால உங்களை ஆசீர்வதிக்க ஒரு செகண்ட் போதும். உங்க பிள்ளைகளை உயர்த்த ஒரு செகண்ட் போதும். ஏமா சாட்சி சொல்லணும்னு எனக்கு விடிய சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பங்கள் கர்த்தருக்கு உண்மை. நம்ம 5 ரூபாய் வியாபாரம், காய்கறி பெட்டியில செமந்து 5 ரூபாய் வியாபாரம் பண்ணி அதுல 50 காசு எடுத்து கர்த்தருக்கு கொடுத்த குடும்பங்கள். எப்படி நடந்து வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல பண்ணுவாங்களா? இப்போ யாராவது பண்றாங்களா? இப்ப எல்லாம் சைக்கிள் பைக்கு. இப்ப வண்டியில வர அந்த நம்ம சத்தம் போடாண்டாம். முந்திலாம் கத்திரிக்காய் தக்காளி பழம் அப்படின்னு விற்பாங்கல்ல. அப்ப நம்மள எப்படிதான் கூப்பிடுவோம் அவங்கள? தக்காளி வா 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 வா. பாவம், அந்த ஆளு பேர் வேற.
அவங்கள தக்காளின்னு கூப்பிடுவோம், நம்ம மேல அது கோவப்படாது. கோவப்பட்டா வியாபாரம் போச்சு, அப்படித்தானே? கூப்பிட்டு சரி இருக்கட்டும் இப்படி. அது இப்போ என்ன, பைக்ல ஒரு குழாயம் வச்சிருக்காங்க, இப்போ அதே பேசிட்டு வருது பைத்தியம் தான் போக்கல பாவம். சரி கர்த்தருக்கு தோத்திரம், நல்லது, எல்லாம் இருக்கட்டும். இப்போ எல்லாம் அப்படி மாறிட்டு அந்த 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 நாட்களில் வெற்றியில தலையில வச்சுட்டு எங்கள் ஊர்ல ஒரு அம்மா, அவங்களை காய்கறி அம்மான்னு கூப்பிடுவாங்க, மரக்கறி வியாபாரி அப்படி கூப்பிடுவாங்க நாகர்கோவில் மேய்க்கா மண்டபம். அப்போ ஒரு 5 ரூபா, அப்பெல்லாம் 10 பைசா 5 பைசா தானே, உங்களுக்கு தெரியல கொஞ்சம் முன்னாடி. நம்ம வயசான அம்மாமாருக்கு தெரியும். நானும் எங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களாம்மா அந்த 5 பைசா 10 பைசா. இப்போ நம்ம பிள்ளைகிட்ட 5 பைசா 10 பைசா கேட்டால் உடனே தெரியுமா? 5 பைசா 10 பைசா தெரியுமா? தெரியாதான் சொல்லுவான். பார்த்தீங்களா, அங்கே பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டேஜில் தான் தெரியுமே. நீங்க என்ன சின்ன பிள்ளையா? சரி, இப்போ இப்படி விற்று வியாபாரம் கூடி போனா 4 ரூபா 5 ரூபா விற்கும். அதுல 50 பைசா எடுத்து கத்திரிக்கு வச்சிருவாங்க. வச்சு அப்படியே விற்று அவங்களுக்கு ஒரு மகன் பாருங்க, ஒரு மகன் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சு அந்த மகன் எங்க ஊர்ல நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது போட்டாரு ஒரு பெரிய பங்களா. பங்களான்னு அப்போ 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். இப்பனா 4 கோடி 5 கோடிக்கெல்லாம் கட்ட முடியாது. யோசிச்சு பாருங்க, சரியான பங்களா. எங்க அண்ணன் தான், நான் போய் கேரளாவில் பைபிள் காலேஜ் படித்தேன். அந்த பைபிள் காலேஜ் ஃபுல்லாக அவர் தான் கட்டினார். பில்டிங் ஒர்க். கத்தர் உயர்த்தினா எவ்வளவு நேரம் ஆகும்? உண்மை உள்ள மனுஷனை கத்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த பாட்டி இப்படி காய்கறி வித்தது, கடைசியில் மகன் வீட்டில் ராஜா மாதிரி இருந்தது. இப்பதான் மறிச்சு போனாங்க. எங்க பெரிய மாதிரி, எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கத்தருடையதுல வஞ்சிக்க வேண்டாம். ஆமான் வஞ்சித்தான் தோற்றம். அதை எனக்கு ஆண்டவர் நிப்பாட்டி பேச வச்சிருக்கிறாரு, நிப்பாட்டி பேசியிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஏதோ கிருபையா வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. அதனால மாசத்துக்கு ஒருக்கா வாரேன், ஆறதை பேசுவேன். எனக்கு பெரிய பெருசுகள்லாம் பண்ண தெரியாது. ஏதோ ஆண்டவர் தந்த கிருபையில பேசுவேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையான்னு தெரியல. பிரயோஜனமா இருந்தா சோத்திரம், பிரயோஜனமா இல்லாட்டா எனக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அதுக்காக சோத்திரம். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் நல்லவர். இப்படி பாருங்க, இப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயமா கத்த தரும்போது கற்றுக்கொள்வது தோல்வி பேர். இப்போ 2 இடத்துக்கு ஆண்டவர் செஞ்சதை யாரு கேள்விப்படுறா? ஆய்க்கும் செய்ததை யாரு கேள்விப்பட்டா? கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டாங்க. இது கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, அப்படிதான் இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த சம்பவம், நீங்க படிச்சிருக்கீங்களா? இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணாங்க. இவங்களுக்கும் இந்த யோசுவா இப்ப இருக்கிற இடத்துக்கு ஒரு 3 நாள் தான் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள். யோசுவா இப்ப இருக்கிறதுக்கும் இவங்களுடைய இடத்துக்கு எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம். 3 நாள் நடந்து போனா அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்ப நடந்து தானே போவாங்க, இப்ப மாதிரி வண்டி இல்லைன்னா. அப்போ இந்த ஸ்தோத்திரம், இந்த தேவனுடைய ஜனங்கள் அல்லது இந்த கிபியோடி ஜனங்கள் இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? கவனிங்க. அதுல நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். எனக்கு இன்னைக்கு ஜோம் பண்ண ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். அப்போ நீ ஃபோன் பண்ணி, நான் அப்பவும் ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். 3 மணிக்கு கிளம்புனா 2 மணிக்கு கிளம்புனான்னு தெரியாது, ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பியும் சர்ச்சுக்குள்ள போய் ஜோம் பண்ணும்போது தான் நீங்க ஃபோன் பண்ணீங்க. ஏதோ ஃபோனை கொண்டு போனேன், அதனால பேச முடிஞ்சு. ஃபோன் அங்கே கிடந்தா அது ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. நீங்க பாஸ்டர் ஃபோன் எடுக்கலன்னு நினைச்சிருப்பீங்க. அப்போ ஃபோனை கொண்டு போயிட்டு ஏதோ சிலரை கொண்டு போக மாட்டேன். உடனே ஆண்டோடு ஜோம் பண்ணேன். உடனே ஆண்டோடு இதை தான் பேசணும்னு தந்தார். அதனால தான் பேசிட்டு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க மாதிரி தங்களை காண்பிப்பதற்காக பழைய வஸ்திரத்தை போட்டுட்டு, பழைய அந்த துருத்தி தண்ணி எல்லாம் கொண்டு வருவோம்ல, பாட்டில். இப்போ நம்ம பாட்டில் யூஸ் பண்ணுவோம். அது என்னது? அப்போ துருத்தி வச்சிருப்பாங்க. அந்த துருத்திகள் எல்லாம் வச்சுட்டு பழைய சப்பல்கள். நீங்க இப்போ வாசித்தீங்கன்னா, நான் சொல்றது கதை இல்லை, பைபிள் இருக்கு, நடந்த ஒரு சம்பவம். அவங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? யோசுவாட்ட நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருகிறோம், நாங்க புறப்பட்டு ரொம்ப நாளா ஆயிட்டு, நாங்க புறப்படும் போது நல்ல ட்ரெஸ் போட்டோம், இப்போ பழசாயிட்டு. நாங்க புறப்படும் போது புது செருப்பு போட்டோம், இப்போ
பழசாயிட்டு நாங்க பாருங்க எங்க துருத்தி எல்லாம் கிழிஞ்சிருக்கு, நாங்க புது துருத்தியில தண்ணி கொண்டு வந்தோம் இப்போ. அப்படின்னா அர்த்தம் என்னது? ரொம்ப நாளா நாங்க பிரயாணம் பண்ணி உங்ககிட்ட வந்துருக்கோம். உடனே எங்க கூட நீங்க சமாதானம் பண்ணணும். எங்களுக்கு பயமா இருக்கு. எனக்கு நான் ஆண்டவர் இதை வந்து பேசினாரு, நீங்க சபையில என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களை தேவன் பயன்படுத்துவதை பார்த்து, இப்போ அம்மா இருக்காங்க இந்த ஊழியம், இதுல ஜனங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பயம் உண்டாகி நாங்க வாரோம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இங்க தேடி வருவாங்களாம். ஆண்டவர் எனக்கு இதை சொல்றாரு, இதுல இருந்து நீ சொல்லிதான் தீர்க்கதரிசனம். உங்களுக்கு புரியலையோ? புரியாட்டா எனக்கு சொல்ல போடுங்க. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்க அப்படி விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் அதை செய்வா. நீங்க விசுவாசி ஆட்டாலும் ஆண்டவர் செய்வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சண்டேஸ் கிளாஸ் நடக்குதா இல்லையா? நடக்கல. சண்டேஸ் கிளாஸ் நடக்குதா? தொடங்கி இருக்கு. அம்மாட்ட சொல்லணும், சண்டேஸ் கிளாஸ் ஊழியம் அருமையா பிள்ளைகளுக்கு சண்டேஸ் கிளாஸ் தொடங்கி இருக்கு. அது ஊழியத்துல பிள்ளைகள் வருவாங்க. ஒன்று இருந்தாலும் பிள்ளைகளை நடத்துங்க. ஒன்று ரெண்டாவதா விசுவாசத்தோட அந்த இருக்கான ஒரு பிள்ளை அல்ல, அங்க எல்லாம் இருக்காங்களே பிள்ளைங்க, இன்னும் நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். சண்டேஸ் கிளாஸ் நடத்துங்க. ஊழியம் வளரும். ஜனங்கள் உங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க? சமாதானம் பண்ணுவாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தூரத்துல இருந்து வர மாதிரி வந்து காமிச்சு அப்படின்னா வேற இடத்து ஆள் மாறி ஒழிச்சு மாறது. இந்த தீர்க்கதரிசனம் யெரொபெயாமிட்ட அவன் யெரொபெயாமுடைய மனைவி ஆள் அனுப்புறா பத்தியா, தீர்க்கதரிசிட்ட வேற ஆளு மாறி அந்த மாதிரி என்ன ஆளு மாதிரி காட்டினாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிலாம் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற இடத்துல போற மாதிரி, எங்கேயோ போறது மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு போற மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுதி வச்சுக்கிடுங்க. ஆவியானவர் சொல்றாரு நடக்கும். அப்படியே வந்துட்டு போவாங்க. இந்த இடத்துக்கு வருவாங்க, இந்த சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா. இந்த நேரத்துல ஆவியானவர் இந்த வசனத்து மூலமா பேசுறாங்க. கட்டாயம் நடக்கும். குறிச்சு வச்சுக்கிடுங்க. தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்று கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனுஷன் அல்ல. அவர் போய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கட்டும். உங்க குடும்பத்தை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். உங்களுக்கு குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்யட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி இவங்க தந்திரமா யோசனை அப்படி வராங்க. அந்த அளவுக்கு பேசினா நிறைய இருக்கு. நேரம் ஆயிரும். மணி என்னாச்சு? ஆயிட்டுல இன்னும் 15 நிமிஷம் ஒருவேளை கூடி போனா இருக்கு. நான் அதுக்குள்ள எப்படி முடிக்கணும்? எங்க முடிக்க முடியும்? ஆமா, விளங்குதோ விளங்கலையோ சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ இந்த சம்பவத்துல நாளைக்கு வீட்டில் படிச்சாதான் உங்களுக்கு நல்லா விளங்கும். எப்படி இருந்தாலும் விளங்கும். சாதாரண அதை படிக்காட்டா உண்மையா புரியாது. அப்ப இப்படி நான் சும்மா கதை சொல்லல, பைபிள் இருக்குதான் சொல்றேன். இப்படி அவங்க வந்து யோசுவாட்ட வந்து எங்க கூட சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே 8ஆம் வசனம் படிங்க. 9:8 நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். நீங்க அப்ப வந்த உடனே சரண்டர் ஆயிட்டான். பாத்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனால செய்ய முடியாத காரியம் இருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சாதாரணமான ஆள் கிடையாது. கிபியோனின் குடிகள்லாம் ராஜதானி பட்டணம். அந்த பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாம் பலவான்கள். அதனால பக்கத்துல இப்போ பலவான்கள் வந்து தேவ பிள்ளைகிட்ட வந்து சரண்டர் ஆகிறான். எவ்வளவு பெரிய மனுஷனையும் தேவ அபிஷேகத்துக்கு முன்னாடி, தேவ அதிகாரத்துக்கு முன்னாடி பணியும்படி செய்ய என் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வசனத்தின்படி சிலர் வந்து உங்களிடத்துல சொல்ல போறாங்க, நாங்கள் உங்களுக்கு அடிமைகள். அப்ப அடிமைன்னு சொல்லாண்டா, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொன்னா போதும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, அடிமைகள் நமக்கு யாரும் வேண்டாம், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை ஆராதிப்போம். ஒருமித்து நாம் அவரை தொழுது கொள்ளுவோம். ஒருமித்து நாம் அவருக்காக ஓடுவோம். அல்லேலூயா. அப்படி எழும்பட்டும் ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புவார். நாங்க எல்லாம் அடிமைன்னு சொல்றோம். சொல்ல முடியுமா? ஈஸியா வந்து சொல்லுவானா? எவ்வளவு மன தாழ்மை பாருங்க. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம்
தங்கிடுமே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் ஆமென் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே இம்மற்றும் காத்ததுவே ஆமென் இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தாழ்மை நமக்கு ரொம்ப தேவையா இல்லையா? ரொம்ப நமக்கு தாழ்மை தேவை. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, தாழ்மை ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருக்கணும். ஆமென். இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்துறாங்க. நீங்க எப்போதுமே நாம் பலத்துல என் பலம் என் ஞானம் நம்ம சொல்லவே கூடாது. தாழ்மைனா சரியான டெபினிஷன் என்ன அப்படின்னா, தேவனையே சார்ந்திருக்க. ஹல்லேலூயா. என்னால முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்களையே நான் நம்பி இருப்பேன். நம்ம ஒரு பாட்டெல்லாம் பாடும், உண்மையே நம்பி இருப்பேன், உங்களே நம்புவேன், வேற யாரை நம்புவாப்பா, உங்களையே சார்ந்திருப்பேன். அந்த அனுபவத்தோடு நீங்க வாழும்போது கர்த்தர் பெரிய அனுபவங்களுக்கு நேராக உங்களை கொண்டு போவார். பாருங்க, இப்போ சாட்டா படிச்சீங்கன்னா நம்ம சொல்றாங்க அடிமைகள் நாங்கள் அப்படின்னு சரண்டர் ஆகிறாங்க. அடிமைன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க என்ன செய்யறாங்க? 11 வசனம் படிங்க. அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்களுக்கு அடியார் பண்ண வேண்டும் சொல்ல சொன்னார்கள். நாங்கள் வர அர்த்தம் படிச்சீங்கன்னா, நாங்கள் வர புறப்படும் போது அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து இப்பொழுது இது உலர்ந்து பூசணம் பூத்திருக்கு. எப்படி பூசணம் பூத்திருக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. உடனே 15 வசனம் படிங்க. அவரோடு சமாதானம் பண்ணி உயிரோடு காப்பாற்றி உடன்படிக்கை பண்ணிட்டான். என்ன உடன்படிக்கை? சரி, நீங்க எங்க கூட வந்துட்டீங்க, சமாதானம் பண்ணிட்டீங்க, அதனால நாங்களும் உங்களை என்ன செய்ய மாட்டோம், கொல்ல மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரை காப்பாற்றுவதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வடிவால் புறத்தை காப்பாற்றதான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, இந்த வடிவால் புறத்துக்கு பாதுகாப்புக்கு, வடிவால் புறத்தை காப்பாத்த, சுற்றி இருக்கிற இந்த கிராமங்கள் எல்லாம் காப்பாத்த. அப்ப இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, வராட்டா அவங்களுக்கு தான் கஷ்டம். அதனால அவங்க இப்போ புரிஞ்சு ஓடி வந்துருவாங்க. இது பூசணம் பூத்த அப்பத்தை கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல அப்பத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போடுறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆகாரம் போடுறேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் போடுறேன், அப்படிலாம் கர்த்தர் எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன். சொல்லும் போது அப்படியே உள்ளத்துல அதை அப்படியே சொல்றேன், கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? நம்பலையோ? நீ முடிச்சுட்டு போடா அப்படி சொல்றீங்களா? சரி, சொல்லிட்டு போறேன். சந்தோஷமா இருங்க, வசனத்தை கவனிங்க. கர்த்தர் பெரியவர், ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நினைப்போம், இது இன்னைக்கு நடக்கும். சீக்கிரத்துல ஆண்டவர் செய்வார். சிலங்க அப்படியே கூடி அங்கெல்லாம் நிரம்பிடும். இங்கேயும் கூடி நிரம்பிடும் நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அது இங்கே நிரம்பிடும். அல்லேலூயா. நீங்க ஆவியில பிரதர் நிரம்பியாச்சுன்னா போதும், அது அப்படி இங்க தீ பிடிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு அந்த தீ இருக்குதான், இங்க கொஞ்சம் தீ இருக்கு, இங்க கொஞ்சம் தீ வேணும். அதான் அப்படி பற்றி பிடிக்கணும். அப்படிதானே? சரி, இருக்கட்டும். இப்போ எங்க போனோம், எங்க வசித்தோம்?
எது வரைக்கும் போறோம்? எந்த வசனத்தை வாசித்தோம் அதையாவது வாசிங்க. ஐயோ 11 வாசித்தீங்க, 15 வாசித்தீங்க, மாத்திட்டீங்களே. உடன் அதானே 15 யோசுவாவோட சமாதானம் பண்ணியாச்சு. இப்போ 16 வசனம் பண்ணிங்க. உடன்படிக்கை பண்ண பிற்பாடு 3 நாள் சென்ற பின்பு அயலார், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்க ஓடி ஓடி வர போறாங்க. ஆமென். என்ன பையன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க தூரத்தில் உள்ளவங்க மாதிரி ஏமாத்தி வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் கேட்டோன்னு சபை மூப்பருக்கு கோவம் வருது. என்ன வருது? ஐயோ நீங்க ஒன்றும் கேட்காம ஏற்கனவே நீங்க படிங்க 14 வசனத்தை படிங்க. 14 கேளாமல் அவர்கள் போஜன பாத்திர சிறிது வாங்கி கொண்டாங்க. கேட்காமலே வாங்கிட்டாங்க. ஆண்டவரே எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணணுமான்னு கேட்கல. சரி இருக்கட்டும், ஏன்னா ஆண்டவரும் நல்லவர், மனதிருக்கம் உள்ளவர். விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? என்னையும் என் கீர்த்தி 9 வசனம் படிங்க. 9 வசனம் அப்ப தெரியும். 9 வசனத்தில் படிங்க. அதற்கு அவர்கள் நாமத்தின் பிரஸ்தாபத்தை நாங்க கேட்டு வந்தோம், யாவையும் அவர் செய்தது. அப்படியே படிச்சா நிறைய இருக்கு, நேரம் போயிடும். நீங்களே கவனிச்சுக்கிடுங்க. அஸ்போனுக்கு செய்தது, சீகோனுக்கு செய்தது எல்லாரையும் நாங்க கேட்டோம். எரிகோவுக்கு செய்தது, ஆயிக்கு செய்தது, எகிப்து ராஜாவுக்கு செய்தது, செங்கடலை பழந்தது எல்லாம் நாங்க கேட்டோம். அப்பா இப்படி ஒரு தெய்வம் இருக்காரா? இப்ப இந்த தெய்வத்திட்ட வந்துருவோம். ஆமென். நாங்க கும்பிடுற தெய்வம் எல்லாம் வேஸ்ட். அது எங்களை காப்பாற்றவே மாட்டேங்குது. இந்த ஜனங்கள் தெய்வம்னு சொல்லிட்டு வாரா, அவளை வரையும் அடிச்சுட்டு வரான். ஒரு பயலால இவங்களை ஜெயிக்க முடியல. அப்ப இவங்கிட்ட ஒரு பவர் இருக்கு. இந்த தெய்வமும் பவர் உள்ள தெய்வம். ராமன் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த தெய்வத்தை நம்ம அதனால ஆண்டவர் பார்த்தாரு. அப்ப ஆண்டவர் கை விடுவாரா? யோசுவா இவங்கிட்ட உடன்படிக்கை பண்ணாதுன்னு சொல்லிருக்கலாம், டப்புன்னு சொன்னாரா? சொல்லல. நல்ல தெய்வம் சொல்லுங்க. என்கிட்ட வர்ற யாரையும் புறம்பே தள்ளாத தெய்வம். இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு தான் ஒரு ஆமென். இப்போ பிரமாணத்தின்படி அவங்களை தள்ளணும், சேர்க்க கூடாது. ஆண்டவருடைய வாக்கு கேட்கல. ஆனாலும் கர்த்தர் உடனே ஆண்டவர் வெளிப்பட்டுருவாரு. ஆகான் ஒடிச்சு வச்ச ஆண்டவர் வெளிப்பட்டார்ல. அப்ப இதுல வெளிப்பட மாட்டாரா? ஆண்டவர் தான் உடனே வெளிப்படுறாரு. யோசுவாட்ட பேசுறாரு, மோசேட்ட பேசுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நடக்கட்டும், பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா என் கீர்த்தியை கேட்டு வந்தோன்னு சொல்றான், என்ன பார்க்க வந்தேன்னு என் ஜனத்து கூட சேரன்னு ஆசைப்படும் போது நான் எதுக்கு அவனை தடுக்கணும்? எப்படா வரமாட்டான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படா தூக்கி போட்டுட்டு வரமாட்டான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப இரக்கமும் அன்பும் உள்ள தேவன். யாரு வந்தாலும் புறம்பே தள்ள மாட்டாரு. சரி வந்தாச்சு. இப்ப இவங்க சொல்றாங்க, எங்களை ஏன் இப்படி ஏமாத்து, எங்களை ஏமாத்து. அதனால ஒண்ணு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? கவனிக்க. என்ன பண்ணுவோம்? நாங்க உங்களை கொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டோம். அதனால வாக்கு மீறக்கூடாது. கடும் கோபம் வந்துடும். இந்த வாக்கு மீறினா தேவனிடத்துல கோபம் வந்துடும். அதனால அதை நாங்க செய்ய மாட்டோம். வேற என்ன செய்ய போறோம்? நாங்க உங்களுக்கு ஒண்ணு பண்ண, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எங்களை ஏமாத்துறதுனால சபிக்கப்பட்டவர்கள் இவர் சொல்றாரு. சபிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உமக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி சொல்லும். இது எங்களுக்கு பெரிய பாக்கியம். ஆலயத்துக்கு தண்ணீர் எடுக்கிறதுனா என்ன குறைஞ்ச வேலையா? ஆலயத்துக்கு விறகு வெட்டுறதுனா குறைஞ்ச வேலையா? கருவாடு சூடக்கு விறகு பிறகிட்டு இருந்து நாங்க சூனம் அவா இந்த விதவை என்ன விதவை எலியா போனார சாரி பார்த்து விதவை சொல்லுவா, நான் அப்ப சொல்லிட்டு சாகிறதுக்கு விறகு பிறகிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லுவா. ஆலயத்துக்கு விறகு பிறகுனா நாங்க குறைஞ்சா போவோம். இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிக்கணும், வேற வழி இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா? இந்த ஆலயத்துல வந்து ஒரு பெருக்குமாறு எடுத்து ஒரு பெருக்காது பெருக்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்ப்போம். ஒரு கை, 2 கை தூக்கி இருக்கு, 3 கை தூக்கி இருக்கு. அல்லேலூயா. வேறையா 4 கை வந்திருக்கு. ஒன்று நாங்கள் கூட குறைச்சிடல. சில மனசுல நாங்கள் தூக்காண்டான்னு நினைச்சுட்டு இருக்கலாம். செய்யாம ஆலயத்துக்கு விறகு பிறக்கிறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு தண்ணி எடுக்கிறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு சமைப்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு வேலையை செய்யுங்க. அதுக்கு சில லிஸ்ட்டுகளும் கணக்குகள் இருக்கு. சில அந்த ஒரு அம்மா நேற்று கூட அந்த அவங்களுக்கு 90 வயசு, அந்த ஐயாவுக்கு 90 வயசு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா சாதையா கூடயே அந்த கிருபாசனத்தில் வளர்ந்து ஒரு காஞ்சி ரோட்ல எங்களை பார்க்க வந்தார். அந்த அம்மாவுக்கும் 85 வயசுக்கு மேல ஆகும். என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு இடத்துக்கு போனேன், சர்ச்சில் புல்லா முளைச்சு கிடக்கு, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு. நான் யோசித்து பார்த்தேன், 90 வயசுலயும் ஒரு மருந்து கூட சாப்பிடலையா அப்படி. அவர் கேட்கிறாரு என்கிட்ட நேற்றுக்கு, இந்த மரத்தை வெட்டி போட்டுட்டு போட்டுமா அப்படின்னு. நான் போய் சொன்னா, நான் போன் பண்ணி தான் என் மனைவி கேட்கிறேன், இந்த மரத்தை வெட்டி போட்டுட்டு போட்டுமா, இந்த மரம் நின்னா இந்த மரம் காய்க்காது, இந்த மரத்தை வெட்டுங்க. அப்போ ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும், விவரமான ஆட்கள், விவசாயம் பண்ணி தெரிஞ்சவங்க. யோசித்து பார்த்தேன், 90 வயசுல மரத்தை வெட்டுமான்னு கேட்காரு. பலன் இல்லாமையா வெட்டுவாரு? ஒரு நமக்கு 25லயே என்ன செய்யுது? யாரையும் குறை சொல்ல, நீங்க நல்லா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்காக வளைங்க, ஆலயத்துக்காக பாடுபடுங்க, ஆலயத்துக்காக வேலை செய்யுங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். உங்க பிள்ளைகளை ஆலயத்துல வேலை செய்ய சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. இதுக்கு மேல பேசுறேன்னா நேரம் ஆயிடும். ஏன்னா நீங்க 10ஆம் அதிகாரத்துக்கு போனா, இந்த எருசலேமின் ராஜா கேள்விப்பட்ட உடனே, டேய் கிபியோனின் குடிகள் அவங்ககிட்ட ஒட்டிட்டானாண்டா. யார்கிட்ட? யோசுவாட்ட ஒட்டிட்டானா, இந்த ஜனங்கிட்ட ஒட்டிட்டான், இவனை விடக்கூடாது வா அப்படின்னு கொஞ்சம் ராஜாக்களை கூட்டிட்டு சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது அதை மட்டும் சொல்லி பிடிக்கிறேன். கர்த்தர் உடனே இவங்க யோசுவாக்கு ஆள் அனுப்பி எங்களை கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொன்னா, யோசுவா போனாரு. ஆட்களை கூட்டிட்டு போன போது, சூரியனே நீ கிபியோன்ல நில்லு, 12:10-12 வாசிக்காண்டா நேரம் இல்ல, கிபியோன்ல நில்லு, அயலோன்ல நில்லுன்னு சொல்லி சந்திரனை நிப்பாட்டி யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா தேவஜனத்தோடு சமாதானமா இருக்கிற உனக்கு விரோதமா எவன் வந்தாலும் அவனை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த எதிரின் வல்லமைகள், பிசாசின் வல்லமை, மந்திரவாதத்தினுடைய வல்லமை, பில்லிசூனியத்தினுடைய வல்லமை, எல்லாம் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. அவர்கள் ஆண்டவரே கிபியோனின் குடிகள் எரிகோவுக்கும் அப்பா கர்த்தாவே ஆயி பட்டணத்துக்கு செய்ததை கேள்விப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை தியானித்தோம். என் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், என் ஆண்டவர் மகிமையானவர். இதுபோல எங்களிடத்தில் இருக்கிற தேவ மகிமை ஜனங்கள் கேள்விப்படட்டும், எங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை ஜனங்கள் கேள்விப்படட்டும், எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்களை கேள்விப்படட்டும், இந்த சபையிலே கர்த்தர் செய்கிற காரியத்தை ஜனங்கள் கேள்விப்படட்டும், சுற்றி இருக்கிற கிராம மக்கள் கேள்விப்படட்டும், இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் கேள்விப்படட்டும், உங்களுடைய மகிமையின் வல்லமையை கேள்விப்படட்டும். கர்த்தருக்கு அசைபாடுகிறார், கர்த்தருடைய வல்லமை கிரியை நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, விசுவாசிகள் ஓடுகிறது, பலத்த கிரியைகளை கர்த்தர் அனுப்புகிறார் என்பது இந்த ஊழியத்தில் கேள்விப்படட்டும். ஜனங்கள் கேள்விப்படட்டும். ஐயா கேள்விப்படட்டும் ஆண்டவரே, கேள்விப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உடைய ஜனங்களை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ. பிரைஸ் தி லார்ட். கிருபை உள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உடைய பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கவும், உடைய நாமத்தை உயர்த்தி உடைய வசனங்களை தியானிக்கவும் கிருபை தந்தீர். நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசி எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதி. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இன்னும் இவர்கள் அநேகரை அழைத்து கொண்டு வர, புதிய புதிய ஜனங்களை அழைத்து கொண்டு வர, ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் அதிசயங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு மேலும் கிருபையை ஊற்றுங்கப்பா. எப்படி அடைக்கப்பட்ட வழிகளை திறந்தீரோ, எப்படி தோற்ற நிலைமையில் ஜெயத்தை கொடுத்தீரோ, எப்படி ஆண்டவரே எருசலேமின் ராஜா கிபியோனுக்கு எதிராக வந்தபோது கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தீரோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்க. ஆசீர்வதி. சமாதானத்தோடு அனுப்பு மகிமை கூட இருக்கட்டும். அம்மா மேல அந்த பிள்ளைகள் எல்லாரும் மேலும் கிருபை, சுவாச பிள்ளைகள் எல்லாரும் மேலும் கிருபை இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. மகிமை கனமெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.